Disclaimer: This channel does not promote or support or encourage any form of illegal gambling. Kerala Lottery is a government regulated lottery and any investment or ticket purchase is completely at your own risk. Please play responsibly and within your budget. The channel owner is not responsible for any financial losses. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்புக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஏபிசிடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுக்கான ஒரு கணிப்புகள் ஒன்று பார்த்துடலாம். இப்போ தான் முதல் முறையாக நம்முடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 197 ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்கான். ஸோ 197 ரிசல்ட்டு. ஸோ இந்த 197க்கு நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பன் நாளைக்கு 28/5/2026 காருண்யா ப்ளஸ் 625வது ட்ரா நம்பருக்கான ஒரு கணிப்புகள் ஒன்று இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கியிருந்துச்சு. ஸோ நான் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கிறது தான், ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கெஸ்ஸிங்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை பயன்படுத்துக்கிட்டு. ஸோ நேற்று யாராவது நண்பர்கள் அதை போட்டு பயன்பட்டுருந்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஸோ நண்பா மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிடுங்க, சரிங்களா? இந்த நம்மளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன், ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன கெஸ்ஸிங்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த 197 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஸோ 7 1 பாஸு, பியில் 9 பாஸு, சரிங்களா? ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 7 கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது போர்டு மட்டும் மாறிடுச்சு. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முழுமையான வெற்றி நம்ம கொடுத்துருக்கோம். அதேமாரி ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் நம்பர், சரிங்களா? ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் நம்பர் ஒரு நல்ல ஒரு வெற்றி, சரிங்களா? ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9ல் ஒரு நல்ல ஒரு வெற்றி. ஸோ நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். யாராவது போட்டிருந்தீங்க அப்படின்னா, யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் யாரும் வருத்தப்பட வேண்டாம். அடுத்தடுத்து நல்ல ஒரு ஆட்டத்தில் நல்ல நல்ல வின்னிங்ஸ்லாம் இருக்குது. இதோட நம்ம கேம் இங்கேயே முடிய போகிறது கிடையாது, நிறைய கேம் இருக்குது நண்பா. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே வந்து ரெக்கவர் பண்ணி பழையபடி கேமை கொண்டு வர தான் போகிறோம். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வின்னிங்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளை மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் கலந்துக்க முடியும், என்னோடு சேர்ந்து நீங்களும் பயணிக்க முடியும், சரிங்களா? அப்போ தான் நம்ம நல்ல நல்ல வெற்றிகள் எடுத்து நல்ல நல்ல ஆட்டத்தை கொடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு வெற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவு வந்து நமக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறதே கிடையாது, ஷேர் பண்ணுறதே கிடையாது, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறீங்கிறதே நிறைய பேர் தெரியாமல் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனில் ஆளுங்கிறத போட்டிங்கன்னா மட்டும்தான் எனக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும், சரிங்களா? அதை தெளிவாக பண்ணிக்கோங்க. ஸோ நாளை ஒரு சூப்பரான வெற்றி இருக்குது. வாங்க நாளைக்கான கணிப்புகளை பார்த்துடலாம். நண்பா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 839 அன்னைக்கு அடிச்சிருந்தான், சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா 25ஆம் தேதி 26ஆம் தேதி நமக்கு 465, இன்னைக்கு 197. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். ஸோ பேட்டர்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 97, ஸோ 79 அப்படின்னு கூட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை அப்படியே பாக்ஸ் பண்ணிட்டு தாங்க. ஸோ பாக்ஸ் பண்ணி 197 அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதை என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அது நல்லா ஓரளவுக்கு வந்துருந்துச்சு. ஸோ பாருங்கள், பிடிச்சா இன்றைக்கி கொடுக்குற கெஸ்ஸிங் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நண்பா இது எனக்கு வர மாதிரி தெரில அப்படின்னா தயவு செஞ்சு ஃப்ரீயாக விட்டுருங்க. நம்ம அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் தெரிஞ்சு அப்படின்னா எனக்கும் சொல்லுங்கள், நானும் எடுத்து பயன்படுத்திக்கிறேன், சரிங்களா? சரி வாங்க நம்ம அந்த 197 நம்ம நாளைக்கான பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ ஏபிசி எப்படி கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நண்பா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்க பேட்டர்ன் வந்து நேற்றே சொல்லியிருந்தேன்ல, இந்த 197. ஸோ இது அப்படியே திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமில் வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வச்சான் அப்படின்னா 879 அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய்ஸ் வைப்பான். அப்படி வைக்கல அப்படின்னா நமக்கு 280, 289, 889. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபியில் டபுள்ஸ் அப்படிங்கிறது நிறைய கேமில் வச்சுக்கிட்டே தான் வரான். அதுக்காக தான் இந்த ஒரு பேட்டர்ன் சொல்லியிருக்கேன். இது நிச்சயமாக வந்து உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வேண்டாம். ஏன்னா 9க்கு 8ஐயும் 7ஐயும் பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஐயும் 8ஐயும் கொடுத்துருக்கேன். ஸோ 1க்கு 9 பவர் கொடுக்கல. ஸோ அப்படி பவர் வச்சான் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அந்த நம்பர்ஸை சி போர்டில் கொண்டு போய் வச்சு பாக்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த 9ஆம் நம்பரை சி போர்டுக்கு மாற்றிருக்கேன். ஸோ அடுத்து சைபர் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு வந்து இந்த 97. ஸோ 7க்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சப்போர்ட் நம்பராக அந்த சைபர் வந்து முன்னாடி நாள் கேமில் இறக்குவானுங்க. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்ட்லேயும் ஸ்வாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்ட்லேயும் ஸ்வாப் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இடத்துல மாற்றி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங்பா. ஸோ ஆல் போர்டு கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்முடைய ஏபிசி சேனல் கொடுக்கக்கூடிய சின்ன ஒரு கணிப்புகள் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 மற்றும் சைபர்
நண்பா இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்புகள் மட்டும் தான். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணால் எடுத்து நீங்கள் கேமில் வைங்க, இல்லை அப்படின்னா வைக்க வேண்டாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2-in-1 கொடுக்குறேன். ஸோ 2-in-1 கொடுக்குறது ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 மற்றும் 0. உங்களுக்கு பிடித்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா விடுங்க நண்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ நான் டெய்லியும் சொல்கிறது தான், ஏதோ என்னுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தினசரி ஒரு கணிப்புகள் கொடுக்கணுங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச கணிப்புகள் எடுத்து கொடுக்குறேன். உங்களுக்கு பிடித்தால் எடுத்து வைங்க, இல்லைனா வேண்டாம். நாளை ஒரு சூப்பரான கேளுக்கான கணிப்புகளை சந்திக்கலாம். அதுவரை பொறுமையாக இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி நண்பா.